ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3rd கொஸ்டின் ஃப்ரம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸர்சைஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தோம் சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஏன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ 10 - 5 இஸ் இட் ஈக்குவல் டு 5 - 10 அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலா ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இங்க பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஸோ இது 5 தான் வரும். இது சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர் ஆக்சுவலா உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு தெரியல. பட் ஆக்சுவலா இது நெகட்டிவ்ல வரும். -5 வரும். ஸோ 5 இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு -5. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பேசிக்கா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஆனா நீங்க சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம் திஸ் இஸ் நாட் ஈக்குவல்னு. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷனுக்கு அப்ளை ஆகாது. அதே லாஜிக் தான் டிவிஷனுக்கும். இப்போ இதே ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 10/5க்கும் 10/5 ஈக்குவல் டு 2 இஸ் இட் ஈக்குவல் டு 5/10 அப்படின்னு கேட்கலாம். ஸோ 5/10 ஆக்சுவலா ஹாஃப்னு வரும். ஸோ 2 இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு ஹாஃப். 2க்கும் ஹாஃப்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. 2 இஸ் 4 டைம்ஸ் பிகர் தென் ஹாஃப். ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் அப்ளை ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. ரூல் மாதிரி வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க டிரைவே பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க லாஜிக்கலா யோசிச்சு டிரைவ் பண்ணலாம். பட் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான். ஸோ இப்போ மேபி இந்த கொஸ்டின் போடலாமா? மேபி இந்த கொஸ்டின் அடுத்த வீடியோல போடலாம். இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காவே இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலா சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஏன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன நீங்க கூகுள்ல ஹிப்போ மேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் ஃபார்ம் வீடியோஸே கிடைக்கும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு ஓவராலா. நிறைய சாப்டர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.